திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் எழுதியருளிய 100க்கும் மேற்பட்ட புத்தகங்களை குகஸ்ரீ வாரியார் பதிப்பகத்தார் வெளியிட்டுள்ளனர். அவற்றில் பெருவாரியான தலைப்புகளுக்கு 50% விலை குறைப்பு செய்திருக்கிறார்கள். அன்பர்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 044248457666 மற்றும் அலைபேசி எண் 9840855049. நன்றி. ஒரு நாள் கனவிலே ஒரு சைவ மகான் தோன்றி பால் அன்னத்தை படைத்து அதை இனிமையாக பிசைந்து, அன்பனே, என்னோடு இதனை நீ புசிப்பாயாக என்று உரைத்து இருவருமாக அந்த பால் அன்னத்தை புசித்தார்கள். சுவாமிகள் கண்விழித்து கொண்டார். அது முதல் தான் அவருக்கு பாடுகிற ஆற்றலும் நூல் ஆராய்ச்சியும் சிறப்பாக அமைந்தது. சொர்க்கம் நரகம் என்றால் எப்படி இருக்குமோ என்று சுவாமிகளுக்கு ஒரு ஐயப்பாடு உண்டாய். சொர்க்கத்தையும் நரகத்தையும் வள்ளுவர் ஒரே திருக்குறள் சொல்றார். அடக்கம் அமரல் உய்க்கும், அடங்காமைய ஆறிருள் உய்த்துவிடும். பொறி புலன்களை அடக்கி தவஞ்செய்தவர்கள் ஒளி உலகம் போவார்கள். பொறி புலன்களை அடக்காதவர்கள் இருள் உலகம் போவார்கள். சொர்க்கமும் நரகம் உண்டு என்பதை சத்தியம் என்ற வார்த்தையினாலே கந்தர் அந்தாதியிலே அருணகிரி பெருமான் பேசுகிறார். ஆகவே சொர்க்க நரகம் எப்படி இருக்கும் என்று சுவாமிகள் எண்ணினார். அன்று கனவிலே அவர் ஒரு தேவதூதனுடைய துணையை கொண்டு வழிக்கு விழுகின்ற நிலம், மலஜலம் துர்க்கந்தம் நிறைந்த அந்த நரகத்தையும், ஒளிமயமான நறுமணம் வீசுகின்ற சொர்க்கத்தையும் தேவதூதன் அழைத்து கொண்டு போய் கனவிலே காட்டினான். ஆகவே சுவாமிக்கு சொர்க்கம் நரகம் உண்டு என்பது திண்ணிய எண்ணம் உண்டாயிற்று. ஒரு நாள் சுவாமியுடைய உடன் பிறந்த தம்பி முத்தையா பிள்ளை காலமாகிவிட்டார். கடந்த ஞானிகளும் கடப்பரோ மக்கள் மேல் காதல். தாயார் விம்மி விம்மி அழுகிறார். தினமும் அழுவார். ஒரு நாள் அந்த இறந்து போன முத்தையா பிள்ளை கனவிலே வந்து, அம்மா, ஏன் இப்படி அழுகிறாய்? நான் அண்ணாவுடைய கருணையினாலே நல்ல இடம் இங்கே பெற்று சுகமே இருக்கிறேன். எனக்காக அழுதால் அண்ணாவுடைய மனம் வருந்தும், என் உள்ளமும் வருந்தும். நான் பரிபூர்ண சுகத்தோடு இங்கு இருக்கின்றேன். ஆகவே அழாதே. அண்ணாவுடைய கருணை எனக்கு துணை செய்கின்றது. எனக்கு பால் பாயாசம் பிரியமாகிறது, வச்சு படை என்று கனவிலே வந்து இறந்து போன முத்தையா பிள்ளை சொன்னார். இதனாலே இறந்து போனவனே அவங்களுடைய வாழ்க்கை முடிந்தது என்று எண்ணக்கூடாது. அவங்க நுண்ணுடம்போடு சில காலம் வாழ்கிறாரு. சுவாமிகள் அன்னையிலும் சிறந்த சென்னைக்கு போக வேண்டும் என்று விருப்பம் உண்டாயி. முன்பின் தெரியாத நகரம். புகை வண்டியில் ஏறி, முருகா, நான் உணவு நியதியை உடையவன், உப்பில்லாத ஆகாரம் உண்ணுகின்றவன், சென்னையிலே யாரும் எனக்கு பழக்கம் கிடையாது என்று கொஞ்சம் உள்ளம் உறைந்து சென்னை எழும்பூருக்கு போனார். அங்கே 2 அன்பர்கள் வந்து, இந்த கனவிலே உங்கள் தரிசனம் எங்களுக்கு கிடைத்தது, உங்களை வரவேற்குமாறு முருகப்பெருமான் எங்கள் கனவிலே கட்டளையிட்டார், வாருங்கள் என்று அழைத்து கொண்டு 41 வைத்தியநாடு முதலி தெரு, பங்காரு என்ற பெயருடைய அம்மையார், குமரானந்தம் என்ற தீட்சா நாம உடையவர்கள், அவர்கள் முருகனை உபாசனை செய்ய. அவங்க கனவிலே போய் சுவாமி சொன்னார், நாளைக்கு என் நண்பன் ஒருவன் வருவான், அவன் உப்பில்லாமல் உண்பான்,
அவன் உணவு கொடுத்து உபசரிக்க வேண்டும் என்று பெருமான் கனவிலே கட்டளையிட்டார். அந்த கனவை சுவாமிக்கு அம்மையார் சொன்னார். அதை கேட்டு சுவாமிகள் அழுதார். ஆண்டவனே, பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்த உன் கருணை எனக்காக அம்மையார் கனவிலே போய் உத்தரவு செய்தீரே, இதற்கு நான் என்ன கைமாறு செய்வேன் என்று உருகினார். சில காலம் அங்கே சுவாமிகள் தங்கியிருந்தார்கள். வடக்கே சென்று காசி முதலாகிய அரிய பெரிய தலங்களை தரிசிக்க வேண்டும் என்று சென்றார். மிக பெரும் தவஞ்செய்து விண்ணிலே இருந்து கங்கையை மண்ணுக்கு கொண்டு வந்தான் பகீரதன். அந்த கங்கை கரையிலே உள்ள 12 ஜோதிலிங்கத்திலே ஒன்றாகிய காசி விஸ்வநாதரை சேவிக்க வேண்டும் என்ற விருப்பம் உண்டாயிற்று. காசியில் 64 கட்டங்கள், ஒரு பக்கம் வரணை, ஒரு பக்கம் அசி, அதனால் வாரணாசி. 64 கட்டங்களே சிறந்தது 10 கட்டம், அதில் குமார காட். அங்கேதான் குமரகுரு சுவாமிகள் இருந்து தவஞ்செய்த இடம். அங்கே ஸ்நானம் பண்ணி அந்த குமார காட்டில் எம்பெருமானை வழிபட்ட பொழுது தான் அவிழ்த்து வைத்திருந்த வேட்டியை ஒருத்தன் களவு கொண்டு போயிடும். அந்த காலத்திலேயே களவு. உடனே மடத்திலிருந்து ஒரு துறவி பட்டு ஜரிகை போட்ட 2 வேட்டிகளை கொண்டு வந்து இவரை வணங்கி, சுவாமி, இரவு கனவிலே எம்பெருமான் எனக்கு அருள் புரிந்தார். இந்த காரி துணியை தங்களுக்கு தருமாறு எம்பெருமானுடைய உத்தரவு, இதை மறுக்காமல் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜரிகை கோடு போட்ட அந்த 2 காஷாய துணிகளிலே ஒன்று இடையிலேயும் ஒன்று மேலேயும் போர்த்தியது. இது முருகன் கட்டளை என்று சுவாமி அதிலிருந்து காவி துணியை உடுக்கத் தொடங்கினார்.